ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு க்ரீமியான சன்னா கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா சாட்டே ஆனதும் அதில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினோடனே வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிரேவி திக்காக வரும். இதோட சால்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் பிரியாணி மசாலாவை நம்ம இதிலே ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த சன்னா தால் போட்டதுனால செம்ம திக்காக வரும். இதே வானலியில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் பட்டர் போட்டு நல்லா சூடானதும் இந்த பிரியாணிக்கு போடுற பட்டை மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வாட்டி எடுத்துக்கணும். இது நல்லா குக் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜார்லேயே தண்ணி விட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி விடணும்னு இல்லை. நீங்கள் இந்த மிக்ஸி ஜார்லேயே இருக்கிறத அது நல்லா குலுக்கி இதில் ஊற்றிட்டிங்கனாலே போதும். இப்போ இந்த சன்னாவை ஆட் பண்ணிவிட்டு இதை நமக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா நல்ல ஒரு திக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.